ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் உண்மை. சரி, ஓகே. திரு இனியன் ராபர்ட், எதிர்கட்சிகளோட சதியையும் முறியடிக்கிற விதமா இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறார். அவர் சதி அப்படின்னு குறிப்பிடுறது எதை? இல்லை, உங்களுக்கு முதல்ல சாருடைய பாயிண்ட்டுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லா இடைத்தேர்தலுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லா தேர்தலையுமே ஆளுங்கட்சி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த கட்சிகள் அந்த மாநிலத்துக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் அதை அணுக முடியுன்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணி இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி அதன் பின்னாடி பாஜக பதுங்கி இருந்ததுல, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் முதலமைச்சர் பார்க்குறாருன்னு நான் பார்க்குறேன். எப்படி பதுங்கல்னு எப்படி பார்க்க முடியும்? இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் பாமக வலுவான ஒரு இடத்துல அந்த தொகுதியில் இருக்காங்க. இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற வியூகமாக கூட அதை பார்க்கலாம்ல. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் பொதுவாக இந்தியா முழுக்க மதவெறியை பேசும் பாஜக தமிழ்நாட்டில் சாதியவாதத்தை தூக்கி பிடிக்கிறது மறைமுகமாக. அப்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை அங்கீகரிக்கக்கூடிய பல கட்சிகள் இயக்கங்களை தன் முன்னிலைப்படுத்தி பின்னாடி பதுங்கி கொண்டு ஒரு அரசியல் செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் விக்கிரவாண்டி தேர்தலை பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஏன் பாஜகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவுடைய ஆதரவையோ இல்லை அதிமுக கூட்டணி செய்கிறதையோ அவங்க பேசலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்லைங்க. அதிமுக வரலனாலும் கூட அதன் குறித்து ஏன் அந்த முன்னெடுப்பு எடுக்கலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இருவருக்குமான பிரச்சனை வேறு. பட் இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கியை பெறுவதற்கான என்ன வியூகத்தை கட்டமைச்சாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், பாஜக தன்னுடைய மதவெறியை தமிழ்நாட்டில் சாதிவெறி மூலமாக நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். அதுதான் முதலமைச்சரும் பார்க்குறாரு. அப்போ எதிர்க்கட்சியினுடைய கூட்டணி வியூகத்தை இப்படி தான் முறியடிச்சிருக்கணும். எப்படின்னா சமூக நீதி மூலமாக. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுகள் 80களுக்கு பின்னாடி இருந்தே உங்களுக்கு அவர்கள் வைக்கின்ற முக்கியமான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்குது அவங்களுக்கு. 2011 அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தான் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துச்சு. அந்த டேட்டா வரவிடாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது பழைய பெரிய விவாதம் அது. ஆனால் காங்கிரஸ் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் பாயிண்டாக நாங்கள் எழுதிய கருத்து என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கு யாருமே மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் பாமகவோட முக்கியமான குற்றச்சாட்டு, ஏன் மத்திய அரசு எடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும், மாநில அரசே எடுக்கலாம்ல அப்படின்றத குறிப்பிட்டு தான் சமூக நீதிக்கு எதிரானது திமுக அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் அன்புமணி. இல்லை, அந்த நரேட்டிவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இப்போ அந்த நரேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது கேஸ்ட் சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய மத்திய பட்டியல் கீழ் வரக்கூடியது. மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இலங்கைக்கு நான் தமிழ்நாடு போலீஸை படையை திரட்டிக்கிட்டு படையெடுப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சில பேர் சொல்றாங்களே, இங்கே தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாடு காவல்துறையை தமிழ்நாட்டுக்கு ஒரு ராணுவத்தை கட்டமைச்சு நான் இலங்கைக்கு எதிராக படையெடுப்பேன்னு சொல்ற மாதிரி வேடிக்கையா இருக்கு. மத்திய அரசினுடைய பட்டியல் இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அது எதற்கும் அது உதவாது, அது எதுக்கும் அது பயன்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு. இந்த உண்மை தெரியா நினைக்கிறீங்களா? பீகார்ல நடந்ததை மேற்கோள் காட்டுறாங்களே. இல்ல, பீகார்ல எடுத்தது என்ன அளவுக்கு அது உபயோகமாக இருந்தது? இன்றைக்கு அது குப்பை தொட்டியில் இருக்கிறது. அது எதற்கும் பயன்படாத ஒரு தகவலாக இருக்கிறது, டேட்டாவாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டுதான் நாம தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறோம். ஒன்றிய அரசே தயவு செஞ்சு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் தமிழ்நாடு அரசு. இது ஏதோ அரசியலுக்காக செய்ததும் கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுடைய நியாயமான கோரிக்கை. இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கன்சென்சஸ், இது ஒற்றை கருத்து. இது தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுது. அப்போ அதற்கு அவசரமா நீங்க ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அது அவங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்கு? விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வன்னிய பெரும்பான்மை மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பவில்லை என்கிற உண்மைதான் வெளியே வந்திருக்கிறது. அப்போ வன்னிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதி கருதக்கூடிய பாட்டாளி கட்சிக்கு அந்த சமூகமே வாக்களிக்கல என்பது இன்னைக்கு உறுதியாயிருச்சு. அவர்கள் திமுகவுக்கு தான் பெரும்பான்மை வாக்களித்தாங்க. ஒருவேளை ஆளும் கட்சிக்கு வாக்களித்தால் தங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புல கூட மக்கள் வாக்களிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படியும் பார்க்கலாம். உங்களுக்கு திமுக தான் அதுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான உண்மையான அரசியலை திமுக தான் செய்கிறது. ஒன்றிய அரசிடம் போராடி பெறக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கிறது, திமுக கூட்டணி தான் இருக்கிறது, இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிறதுக்கு திமுக தயாராக இருந்தாலும் 10.5% கொடுக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்கா? ரெண்டும் வேறு தானே? இல்ல, ரெண்டு வேறு தான். பட் இருந்தாலும் இரண்டையும் பேசுறாங்களே இவங்க. நீங்க கேஸ்ட் சென்சஸ் வச்சுட்டு இரண்டையும் பேசல. அமைச்சர் சிவசங்கர்
பேசும்போது சொல்றாரு 10.5% தேவையே இல்லை, ஏன்னா 20% ஒதுக்கீட்டிலேயே வன்னியர்கள் அதிகமான பலன்களை பெறுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இல்லைதான் இப்போ நீங்கள் இந்த கருத்தை எந்த அளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தணுன்றதுக்கும் உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா தேவைப்படுது. அப்போ அதன் குறித்து தான் இந்த கூட்டணி வந்து பேசி கொண்டிருக்கிறது. அதில் பாட்டாளி கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்றதான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. அதில் அவங்க வந்து தவறான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இன்றைக்கி தேர்தலில் தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்றதான் நாங்கள் பார்க்கின்ற பார்வையாக இருக்கிறது. சரி, ஓகே. திரு பிரியன், முதலமைச்சரோட இந்த கருத்து, அதாவது இந்த சமூக நீதிக்கு ஆன ஒரு வெற்றி அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுறது வந்து 10.5% இடஒதுக்கீட்டில் திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற ஒரு கருத்தாக நம்ம பார்க்கணுமா? 10.5% வந்து முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தான் ஃபார்மல் ஆர்டரே போட்டாங்க. இந்த இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டாரே தவிர உண்மையான ஆர்டர் போட்டது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு தான் அந்த ஆர்டரே போட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் அதில் வந்து ஒரு இதாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. 10.5 கொடுத்ததில் அது வித்ட்ரா பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இதுவரையும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது அடி வாங்கிட்டுன்றது உண்மை. குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதாவது அது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் கொடுக்க முடியுமா, அதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியுமான்றது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த வன்னியர்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்னஸில் இருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கணும். இந்த இடஒதுக்கீடு வந்து எவ்வளோ பலன் கொடுத்துருக்கு, 89 அறிமுகமான இந்த இடஒதுக்கீடு இது நாள் வரையும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் வன்னியர்களுக்கு அந்த 20% எவ்வளோ வேகன்சி இருந்தது, எவ்வளோ வேகன்சி அவங்களுக்கு போச்சு, மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ போச்சு, உண்மையிலேயே அவங்களுக்கு பலன் அளிச்சுதா, அது அவங்களுடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா, இந்த டேட்டாவெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. அது எடுக்கலாம் அப்படின்றது அவங்ககிட்ட எல்லாமே ஃபிகர்ஸ் இருக்கும், அதை எடுக்கலாம். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் சென்சஸ் என்ற பெயர்ல கூட இந்த கணக்கெடுப்பை நடத்தலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்றது அந்த சாதி வாரியான இடஒதுக்கீடுக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்த முடியும். ஏன்னா அது வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 இண்டிவிஜுவலாக டோர் டு டோர் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் வந்து சர்வே மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஆக்ட் ஒன்று 2008 வந்தது, அதன் கீழே வந்து எடுத்தாங்கன்னா செல்லாது அது ஆக்சுவலாக. இல்லை சார், இப்போ பீகார்ல நடத்தப்பட்ட அது செல்லாது. கோர்ட் அடி வாங்கிட்டு ஒரு விஷயம் வெளியில வந்தது இல்ல, ஓபிசியோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்தது. அதே விஷயத்த நாடாளுமன்ற தேர்தலையும் கூட இந்தியா கூட்டணி கட்சியினரே அந்த விஷயத்தை வந்து தன்னோட பிரச்சாரங்கள்ல முன்னெடுத்தாங்க. அப்படியான ஒரு விஷயம், ஒரு விவரம் வெளியே வர்றதுக்கு கூட அது உதவலாம் இல்லையா? இல்லைங்க, அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அன்லஸ் நீங்கள் டோர் டு டோர் எனுமரேட் பண்ணி நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் எடுத்தாலே தவிர, இந்த 2011 எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஆட்சி போயிடுது. அதுக்கப்புறம் பாஜக கவர்மெண்ட் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க, அதில் ஏதோ சம் டெஃபிஷியன்சி குறைபாடுகள்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை வெளியிட மாட்டோன்ட்டாங்க. தட் இஸ் இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து பேக்வர்ட் கிளாஸை பற்றி இருக்குது. அதை வந்து 2011 எடுத்தது இருக்குது. அதை வந்து பாஜக நினச்சா வெளியிடலாம், அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குதுன்னு அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. பாஜகவுக்கு அடிப்படையிலேயே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ பாமக வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்களே தவிர இந்த கூட்டணியெல்லாம் கொள்கை அடிப்படையில் அமைகிறது கிடையாது. ஸோ இருக்காங்க, அது வேறு விஷயம். இப்போ நீட்டு வந்து அண்ணாமலை என்னோட உயிர் இருக்கிறவரையும் நீட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அப்போ அன்புமணியை கேட்டால் என்ன சொல்லுவார், நீட்டை ஒழிச்சே தீரணும்னு சொல்லுவார். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அது வந்து கூட்டணியில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னென்னா, இந்த பாமக பெரும்பாலும் விக்கிரவாண்டியில் பேசினது வந்து சமூக நீதி தான் பேசினாங்க. பெரும்பாலும் அவங்க பேசினது சமூக நீதி 10.5 பற்றி பேசினாங்க. 69% இடஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னாங்க. 69% இடஒதுக்கீடு வந்து அது ஒரு ஸ்ட்ராங் கான்ஸ்டிடியூஷனல் ஃபுட்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக ஒரு நல்ல ஒரு அரசியல் திருத்த சட்டம் 76வது அரசியல் திருத்த சட்டம் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அதில் கவர் ஆகிருக்கு. நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அது இருக்குது. அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 2 சபையிலையும் பாஸ் பண்ணி, இதே பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே 2004 பாஸ் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட்டு 9th ஷெட்யூலில் உட்காந்துருக்கு. அது ஆக்சுவலாக அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாதிவாரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா இத்தனை வருஷத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்களே. 94 இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். இத்தனை வருஷத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் பண்ண முடியல, ஏன் கை வைக்க முடியல? ஒரே ஒரு கட்ட பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 19 வேகன்சி ஏற்றிக்கோங்க, 50%க்கு மேலே போகக்கூடாது ரிசர்வேஷனு, பொதுப்பிரிவில் ஒரு 19 வேகன்சி ஏற்றி நீங்கள் சம்மன் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை இந்த கோட்டாவை 19 எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததுக்கு ஒரு சம்மன் பண்ணிக்கோங்க, பொதுப்பிரிவில் ஒரு 19 இடத்துக்கு கூட கொடுத்துருங்கன்னு அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்ததே தவிர, மற்றபடி இந்த விஷயத்தில் அவங்களால சுப்ரீம் கோர்ட்னால கையே வைக்க முடியல. என்ன காரணம்? இதுவரையும் கை வைக்காதவங்க இனிமேல் கை வைக்க முடியுமா?
அதான் சொல்ல ஸ்ட்ராங் கான்ஸ்டியூஷனல் புட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் அன்புமணிக்கு நல்லா தெரியும். அவர் நம்மளோட நல்லா இதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து கோர்ட்டிலே போக முடியாத அளவுக்கு தான் சார் ஒரு 25th அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அதை எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு லார்ஜர் செக்ஷன் ஆஃப் பப்ளிக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா 9th ஷெட்யூல் மூலமா அதற்கான ஒரு 9th ஷெட்யூலுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. அது வந்து 25th அமெண்ட்மெண்ட். 9th ஷெட்யூல் வந்து 76th அமெண்ட்மெண்ட்டில் பண்ணி 9th ஷெட்யூலில் சேர்த்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பெரிய லீகல் விஷயம்லாம் பின்னாடி இருக்குங்க. அதாவது ஏதோ போயிடும் எடுத்தோடனே அது இருக்காது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து எடுத்தோடனே நம்ப வேண்டியதில்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லீகல் சப்போர்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும்னா அது வந்து இப்போ இருக்கிற ஓபிசியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 50, 55, 60% இருக்கும்போது அவங்களுக்கு 27% கொடுத்து ஏமாத்துறது என்ன நியாயம்? ஆக்சுவலாக அதுதான் பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்குங்க. அவன் 50% இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டில் 55% இருக்காங்க, இல்லை 45% இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 27% கொடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள். இந்த விஷயம்தான் முக்கியமான பிரச்சனை.